ஓகேவா? ஓகே. இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி v. ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் லீனியர் வெலாசிட்டிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இந்த இடத்துல நல்லா பாரு, ரொம்ப சிம்பிள். என்னோட ஃபார்முலா என்ன? லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? linear displacement angular displacement S is equal to r into theta. ஓகேவா? சரி, இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு with respect to time. ds by dt, ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஒரு சர்க்குலர் மோஷன்ல போறேன்னு சொன்னா ரேடியஸ் கான்ஸ்டன்ட். அப்ப d theta by dt. அப்ப என்ன கிடைக்கும்? லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா angular linear displacement. டிஸ்பிளேஸ்மென்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? velocity. அப்ப லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா லீனியர் velocity. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா angular velocity. நோட் பண்ணிக்கோ. சரியா? b is equal to important. तो உனக்கு வேணும்னா இதை நீ திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வெச்சுக்கோ. velocity எப்ப டிஃபரன்ஷியேட் பண்ற? dv by dt is equal to r into d omega by dt. சொல்லு, லீனியர் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? linear velocity வா? லீனியர் ஆக்ஸலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். சரியா? இருங்க